நம் குடில் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி கரைசல், அக்னி அஸ்திரான்னு சொல்லுவாங்க, அது தயாரிக்க போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம அக்னி அஸ்திரா தயாரிக்க போகிறோன்னா, இப்போ நம்ம அங்கே காய்கறிகள் நடவு பண்ணியிருக்கோம். அதில் கத்திரிக்கு பார்த்தீங்கன்னா காய்ப்புழு, தண்டுப்புழு மாதிரி புழுக்கள் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அக்னி அஸ்திரா நம்ம கொடுத்தோன்னா அந்த புழுக்கள் கட்டுப்படும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம், பச்சை மிளகாய் ஒரு 1/2 kg 1/2 கிலோ எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கோமியம், நல்ல நாட்டு பசுமாட்டு கோமியம் ஒரு 7லிருந்து 8 லிட்டருக்குள்ளே எடுத்துருக்கோம். இது மாதிரி வேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 2 kg இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே வெயிட் மிஷின் கிடையாது. ஒரு 2 kg எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரா ரெடி பண்ணுறதுக்கு பூண்டை வந்து நம்ம முழுசாக நல்லா விழுதாக அரைக்காமல் ஒரு அரை பதம் வர்ற மாதிரி இதை தட்டி எடுக்க போகிறோம். பச்சை மிளகாயும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்முறை ஆரம்பிக்கலாம். இது கூட புகையிலை ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நம்மகிட்ட இங்கே இந்த ஏரியாவில் கொஞ்சம் புகையிலை எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணுறோம். பார்த்திங்கன்னா மண்பானையில் கோமியத்தை ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது கூட இப்போ நம்ம வேப்ப போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா, அதையும் கூட போடுறோம். அடுத்து நம்ம பூண்டை போட போகிறோம். அவ்வளோதான். இப்படி கைட்டே, ஏன்னா இன்னும் சூடு இல்லை, சூடு ஏறல, கைட்டே ஒரு கலக்கி விட்டுக்க வேண்டியதான். இதை அடுத்து கொதித்து வரட்டும். ஸோ இது நல்லா ஒரு 5 முறை 6 முறை நல்லா கொதி வந்து, இந்த இப்போ நம்ம ஒரு 7 லிட்டர் கோமியம் ஊற்றிருக்கேன்னா அது ஒரு பாதியாக குறையணும். ஒரு 4 லிட்டர் 5 லிட்டருக்கு இது நல்லா சுண்டி ஆவியாகி வரணும். அதுக்கப்புறம் இது நம்ம ஒரு துணியால் சுற்றி கட்டி வச்சுட்டோன்னா 48 ஹவர்ஸ் 48 மணி நேரம் ஆகும். பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். அதை நீக்கிட்டு நம்ம 10 லிட்டர் தண்ணியில் 300 ml இந்த அக்னி அஸ்திரா அடித்தோன்னா பூச்சிகள் வரவே வராது, புழுக்களும் வராது. அப்படியே பூச்சிகள் வந்து செடியை கடித்தாலுமே அது மலட்டுத்தன்மை ஏற்பட்டு இறந்து விடும், முட்டை வைக்காது. ஸோ அதுதான் இந்த அக்னி அஸ்திராவோட ஒரு சிறப்பு.